கண்மணியும் அன்பும் அப்படியே புடவைய மடிக்கிறாங்க. அப்போ கண்மணி கிட்ட போயிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்களோட அந்த சுவாச காற்றில் அப்படியே தன்னையும் மறந்து போகிறாரு. கண்மணியும் தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க கொஞ்ச நேரம். அடுத்து அன்பு சொல்கிறாரு, கண்மணி இந்த சாரீ மடிக்கிறதே ஒரு அழகு தான் இல்லை, எப்போ சாரீ மடிக்கிறான்னு என்னை கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. சரிங்க அப்படி சொல்கிறாங்க. சரி அது போட்டோம், நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்களா நடந்த விஷயத்துக்கு அப்படின்னோடனே, நான் அதான் சொன்னேனே கண்மணி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ப்ளீஸ் கண்மணி இதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் எங்கேயும் போகாத, சரியா அப்படின்னோடனே, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, சொல்லு கண்மணி அப்படின்றாங்க. சரி நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க, ஒருவேளை நானே வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, அப்படியே தன்னோட கை எடுத்துகிட்டு அவங்களோட வாயில் வச்சு அப்படியே சொல்கிறாரு, என்ன பேசுகிற கண்மணி, இந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரிங்க நான் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ இல்லாத இந்த உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் கண்மணி, நீ இல்லாத இந்த உலகம் எனக்கு வேணாம், நான் எப்போது முடிவு பண்ணிட்டேன், அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு, நீ இல்லாத உலகத்தில் நானும் வாழ மாட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே தன்னையும் மறந்து போகிறாங்க கண்மணி. சந்தோஷத்தில் அளவே இல்லை அவங்களுக்கு. உடனே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ வெளில வராங்க. வெளில பார்த்தோன்னே கண்மணி அப்படியே பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலா அப்படின்னோடனே, என்னடி இப்போ பரவாயில்லையா உடம்பு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல வெண்ணிலா அப்படி சொன்னோன்னே, சரிடி எதுக்காக நீ அது உள்ளெல்லாம் போகிற, எல்லாம் இங்கே இருக்காங்க, அது உள்ள உனக்கு என்ன வேலை, தேவையில்லாத இப்போ பிரச்சனை தானே, இப்போ அன்பு தான் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டார், அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அப்போது எனக்கு எதாவது ஆனால் பரவாயில்லையா வெண்ணிலா அப்படின்னோடனே, ஏய் நான் உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, இப்போ பாரு அன்பு உன்னை கூட்டிகிட்டு காப்பாற்றி எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு நீ செய்கிற, எல்லோரும் இருக்கும்போது அது உள்ள நீ ஏன் போன, இல்லை ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணி ஆர்வத்தில் போயிட்ட, தேவையில்லாத எல்லாருக்கும் டென்ஷன் தான், அப்போ கூட நான் ஏதோ ஒரு ஆயிடுச்சா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேங்கிறேன் இல்லை வெண்ணிலா, நீ ரொம்ப மாறிட்ட வெண்ணிலா அப்படின்னோடனே, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ தான் நல்லா வந்துட்டியே அப்படின்றாங்க. சரி இங்கே பாரு அன்பு என்ன சொல்கிறாரு வேறு அப்படின்னோடனே, இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படி சொல்கிறாரு. ஆமாம் தேவையில்லாத அவருக்கு டென்ஷன் தானே, அவங்க அம்மாக்காக அவர் உன்னை போய் காப்பாற்றினாரு, உன்னை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு, எல்லாமே அவங்க அம்மாக்காக தானே செஞ்சார், அவர் மனசார செய்ய நிறுத்துறியா வெண்ணிலா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. என்ன கண்மணி அப்படின்னோடனே, பின்ன ஒரு விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, எல்லாம் அவங்க அம்மாக்காக தான் செஞ்சாரா, என்னை அப்படி கதறி அழுதார் தெரியுமா, எப்படிலாம் என்னை பார்த்துக்கினார் தெரியுமா, அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டார், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணிடாத கண்மணி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு அந்த மனுஷன். அவரை போய் எல்லாத்தையும் நடிப்பு அவங்க அம்மாக்காக தான் பண்ணுறாருன்ற நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க வெண்ணிலா அப்படின்றாங்க. அதை கேட்டு இங்கே பாருடி நான் சொல்கிறது நீ எதுவும் சொல்ல வேணாம், இவ்வளோ நாள் நீ சொன்னது எல்லாமே போதும், நானும் கேட்டதெல்லாம் போதும், போனால் போது நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் அந்த அமைதியை நீ ரொம்ப மோசமாக எடுத்துக்கிட்ட வெண்ணிலா, நீ உன் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, ஒரு மனுஷன் காப்பாற்றுறதுக்காக பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாடுபட்டது எனக்கு தான் தெரியும், அவர் கண்ணில் உண்மையான காதலும் அன்பையும் நான் பார்த்தேன், ஆனால் உனக்கு அது பொய்யா தெரியுதுல்ல, உனக்கு பொய்யா தெரிஞ்சாலும் என்ன தெரிஞ்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, அன்பை பற்றி ஒரு குறை சொல்லி இதுக்கப்புறம் பேசினா நான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் வெண்ணிலா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணியா இது இப்படி பேசிட்டு போனது, என்ன இவ இவ்வளோ கோவப்படுறா, என்கிட்ட இந்த மாதிரி கோவமாக பேச மாட்டாளே, அன்புக்காக என்கிட்ட கோவமாக பேசுறியா, உனக்கு அன்பு யாருன்னு கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன், இந்த அன்பு உன் மேலே உண்மையான காதல் வைக்கலை, அவர் நாடகம் தான் ஆடுறாருன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன், அப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன்டி, இன்றைக்கி நீ இந்த அன்புக்காக என்ன தூக்கி போடுறியா, ஆனால் அந்த அன்பு எனக்கு தான் சொந்தமாக போகிறாரு, அந்த விஷயம் உனக்கு தெரியல, கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வைக்கிறேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட கோவமாக பேச நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம கண்மணி. உடனே யோசிக்கிறாங்க, இந்த வெண்ணிலா ஏன் இப்படிலாம் பேசுகிறா, அதனால தானே நான் இப்படி அவளை பேச வேண்டியதாக போச்சு, அவளை இப்படி பேசுறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, ஆனால் அவளை நான் பேசியிருக்கக்கூடாது, இருந்தாலும் அவள் பண்ண வேலை அப்படி, அன்பை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கா, அதனால தான் டென்ஷனில் கத்திட்டேன், ஆனால் அப்படி கத்திருக்கக்கூடாதுல்ல, அவன் மனசு காயப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம பவி வராங்க. பவி என்னங்க இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நாங்கள்லாம் பயந்துட்டோம், ஆனால் உண்மையிலேயே உங்கள் புருஷன் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காருங்க அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாங்க. நம்ம